தேர்தல் வர 2 மாதம் தான் இருக்கு. விஜய் முதலமைச்சராக போட்டியிடுகிறார். எப்படி பார்க்குறீங்க? ஆ, எப்படி பார்க்கறேன்னா, சிம்பிளி வேஸ்ட். அவர பத்தி பேசவே கூடாதுண்ணா. அவர் அரசியல் பண்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு. ஆ 26 தேர்தல்ல அவர் வந்து வெற்றி பெறுவாரான்றது ஒரு கேள்விக்குறி வச்சிருக்கோங்க இல்லைங்களா? கேள்விக்குறி பிளஸ் ஆச்சரியக்குறியும் இருக்கு அவர்கிட்ட. ஆ அவர் எந்த ஒரு நல்லதும் பண்ணல மக்களுக்காக. கொள்கை சரியில்ல, கோட்பாடு சரியில்ல. அவர்கிட்ட இருக்க பசங்களும் ஆ எந்த ஒரு எத கேட்டாலும் டிவிக்கே, டிவிக்கேன்னு தான் கத்துறானுங்க. என்னடா உங்க கொள்கை? டிவிக்கே, டிவிக்கே இத மட்டும் தான் சொல்றானுங்க. இவனுங்கிட்ட 2026 தேர்தல கையில குடுத்தங்களா, நாடு நாசமா போடும்ண்ணா. அதாவதுங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு. வந்து 10 வருஷம், 15 வருஷம் க ஒரு திராவிட கட்சியில, திமுக கட்சியில இருந்து, அதன் பிறகு தான் வந்து அதுல வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கின்னு, அதன் பிறகு போய் தான் தனியா கட்சி ஆரம்பிச்சு, அவரு எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகி, அப்புறமேட்டு அமைச்சர் ஆகி, அப்புறம் தான் வந்து தனி கட்சி ஆகி முதலமைச்சர் ஆனாரு. அவரு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு 15 வருஷம் ஆயிப்போச்சு. இவரு திடீர்னு வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர் ஆயிடணும்னு எப்படி ஆயிட முடியும்? மக்களுக்காக இவர் என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுல இவ்வளவு சம்பாரிச்சாரு. தமிழ்நாட்டுல என்ன தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சாரு? என்ன ஆ, பொதுமக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல. நேத்து வந்து முதலமைச்சர் ஆயிட்டு மட்டும் என்ன செய்ய போறாரு? 2026க்கு அப்புறம் அவரோட கட்சி இருக்குமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல. அது வந்து தனித்து நின்று இங்க எந்த தொகுதியை கைப்பற்ற முடியும்னு அவர் நினைக்கிறாப்புல. அவர் தனிச்சு நிக்கல, தனித்து விடப்பட்டிருக்காரு. அவருக்கு போகாத கூட்டணிக்கு பேசாத கட்சிகள் இல்ல, கூட்டணிக்கு அழைக்காத கட்சிகள் இல்ல. யாரும் அவர் கூட போய் நிக்கிறதுக்கு தயாரா இல்ல. அங்க போனா என்ன நிலைமைன்னு தெரியும். விசில் அடிச்சுட்டு கூத்தாடிட்டு கடைசியில கட்சியை வந்து ஆட்டம் காணிட்டு போயிடும் என்றது எல்லாருக்கும் தெரியும். 2026 அப்புறம் அவருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை. திரும்ப படம் நடிக்க தான் போவாரு. அவருக்கு வந்து அரசியலை பற்றி எதுவும் தெரியாது. அவரு வயசுல இருக்கிற எல்லாருமே வந்து ஆர்வத்தை அவருக்கு தூண்டி விட்றதுனால அவர் அரசியலில் இறங்கி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்வாரோ தமிழ்நாட்டுக்கு தெரியாதுங்க சார். 2024 அவர் கட்சியினுடைய வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சார்பாக எங்கேயாவது மீட்டிங் போட்டு எந்த ஒரு போராட்டத்திலையும் இதுவரையும் கலந்துக்கல. மக்களுக்கு உண்டானது என்ன திட்டன்றது தெளிவாக இதுவரையும் சொல்லலை. எங்கே போனாலும் அவர் வந்து கூட்டம் அதிகமாக சேருதுங்க. இந்த கூட்டத்தை வச்சு எந்த ஒரு கொள்கையும் சரியாக இதுவரையும் அறிவிக்கலை. ஆனால் வேட்பாளருக்கு உண்டான மனு மட்டும் வாங்குறாருங்க. ஆனால் கட்சியினுடைய கொள்கையை பற்றி இதுவரையும் சொல்லலை ஐயா. அவர் பின்னாடி போகிறவனுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனும் இருக்காது. இது என்னுடைய கருத்து ஐயா. வண்டி தரன்றாரு, வீட்டுக்கு வீடு தரன்றாரு. அதனால இவர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சும்மா சொல்லிக்கலாம். இங்கே திராவிட அரசியல்கள் கட்சிக்காரங்க ஒரு அரசியலை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அதனோட பினாமி டீமாக தான் அந்த விஜய் வந்து இறக்கிருக்காங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதை எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த ஓட்டு பிரிக்கும் வேலையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தராக இறக்கி வேலை செய்வாங்க. அப்படி தான் இவரும் இருக்கிறாரு. இது வந்து தத்துவார்த்த கூட்டத்துக்கு நடக்கிற ஒரு போராக நாங்கள் பார்க்குறோம். இது ஆரியத்துக்கும் தமிழனுக்கும் உள்ள போராக அதை பார்க்குறோம். இடையில இவர் எதை நோக்கி வராரு? ஏற்கனவே ஒன்றுமில்லை, திராவிடமே ஒன்றுமில்லைன்னு அடிச்சு நொறுக்கிற நேரத்தில் இவரும் அதே நாங்கள் எதை சித்தாந்தத்தை வேற ஆணி வேறுனு எது பிடுங்கி எறிகிறோமோ அதை தூக்கிட்டு திரும்ப வராரு. அப்போ இவரை நாங்கள் ஒரு பொருட்டாக ஏற்படுத்தலை. நாங்கள் பெருந்தெல்லாம் நிற்கிறோம். இந்த களத்தில் சந்திப்புங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலே இல்லாத சூழல்ல ஆரோக்கியமற்ற ஒருவர் வந்து வராருன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றது? அதாவது ஏற்கனவே திராவிட கட்சிகள் இருக்குது. அதுக்கு மாற்றா நான் வரேன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. ஆனால் அவர் எந்த தத்துவமும் எந்த கொள்கையும் வந்து முன்னிறுத்தி அரசியல் பண்ணாமல் வெறும் ரசிகர் கூட்டத்தை வச்சு நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு வர்றது மிக ஆபத்தானது. எதனா ஒரு கட்சினாவே ஒரு கொள்கை கோட்பாடு மக்கள் மீது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட வரணும். அவர் எந்த ஒரு இல்லாமல் ரசிகர் கூட்டத்தை வச்சு முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாரு. பிறகு அது ஆபத்தானது ஒரு இதுதான். அவர்லாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த தமிழ் நான் தள்ளப்பட்டிருக்கேங்கிற ஒரு வேதனை உச்சத்திலிருந்து இதை பேசுகிறேன். நீங்கள் அதாவது ஒரு அரசியலுக்குன்னு ஒரு அடிப்படை வேணுங்க. அப்போ நம்ம அவர் சினிமாவில் நடிக்க வந்திருக்காரு. எடுத்த எடுப்பில் வாப்பா அவர் வீட்டில் இருந்த ஒரு கூட்டம் வந்து இந்த நடிங்க உங்களுக்கு ஒரு கால் ஷீட் வந்திருக்கு, இந்த படத்தில் நடிச்சு கொடுங்க அப்படின்னு அவர் யாரும் சொல்லலை. அவருக்குன்னு ஒரு பயிற்சி பட்டறைக்கு போகணும், அதில் நடிப்பை கற்றுக்கணும். அந்த நடிப்புடைய நுணுக்கங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் எப்படி நடிக்கணும், எங்கே காலை தூக்கணும் கையை தூக்கணும், அவனை எப்படி இந்த சண்டை காட்சி நடிக்கணும், பாட்டில் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத அது ஒரு ஒரு தேரி இருக்குங்கல்ல. அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படி வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சி படிப்படியாக உயர்ந்து தானே மக்கள் இடத்துல ஒரு செல்வாக்கு நிலைநாட்ட முடியும். அப்படி தானே கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ உழைச்சிட்டீங்க இந்த சினிமாவுக்கு. சினிமா துறையில் இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னணி நடிகராக இருக்க நீங்கள் எடுத்துக்கிட்ட நாட்கள், வருஷங்கள், உழைப்பு, மூலதனம் எவ்வளோ இதில் செலவிட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து அந்த உழைப்பெல்லாம் மொத்தமாக எடுத்து வந்து உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அங்கீகாரத்தை எடுத்துகிட்டு நேராக அரசியலில் நான் முதலமைச்சர்னு வந்தீங்கன்னா இது எப்படிண்ணா? இது
உங்களை பார்த்து தானே கேட்குறேன் விஜய் அண்ணன், இது நியாயமானது நீங்கள் பண்ணுறது? அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. இது யார் வேணாலும் வந்து தேர்தலில் நிற்கலாம், எலெக்ஷனில் நிற்கலாம். நீங்களும் வாங்க. ஆனால் நான் இங்கே என்ன சொல்கிறோம், வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதுக்காக வரீங்க, இந்த மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ நீங்கள் யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இப்போ இதுக்கு ஏற்கனவே இருக்கிற அரசியல்லேருந்து நீங்கள் எந்த கருத்தில் மாறுபடுறீங்க, எதையாவது ஒன்று தெளிவாக பேசுங்கண்ணே. நம்ம எப்படி சொல்கிறது, சினிமாவில் பேசுகிற அதே டயலாகை வச்சுக்கிட்டு பாசிசமா பாயாசமா, இது வந்து அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு அரசியலுக்கு இது வந்து வித்துட்டாதுண்ணே இது. அதாவது எப்படி சொல்ல, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுங்கண்ணே. அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டறையை உருவாக்குங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சி எடுத்த எடுப்பில் வந்து நான் முதலமைச்சர்லாம் வந்து அண்ணன் நிற்கல. அது அண்ணன் வந்து தனி ஒரு மனிதனா இயக்குனராக இருந்தார். அங்கே 1,50,000 பேரை இலங்கையில் கொண்டு குவிச்சாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அதிலிருந்து அவர் வெகுண்டு எழுந்து, சரி நம்ம இந்த அரசு இந்த திராவிட கட்சிகளை நம்பினா நமக்கான விடிவு காலம் வராது, திராவிடமும் வேணாம் தேசியமும் வேணாம், நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அது என்னைக்கா இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முதலடி அவர் எடுத்து வச்சார். மேடை போட்டு பேசினார், மூளைக்கு மூளை ஊராக தெரிஞ்சார். தமிழ்நாட்டில் அவர் கால் வைக்காத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் போய் பேசியிருக்காரு, எல்லா மக்களையும் பார்த்துருக்காரு, எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுக்குறாரு. ஒவ்வொரு குரலாக கொடுத்து சிறுக 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 அவருடைய செங்கல்லாக சேர்த்து ஒரு நாம் தமிழுங்கிற ஒரு கோட்டையை நீங்கள் கட்டி எழுப்பியிருக்காரு. இது நீங்கள் இந்த பங்களிப்பில் நீங்கள் வேற யாரையாவது கொண்டாந்து அதாவது சொல்ல முடியுமா? இது சீமானை தவிர்த்து இது சாத்தியமாயிருக்குமா சொல்லுங்கள்? அவர் வந்து அவருடைய கால்கள் நடந்த தடம் தான் இன்னைக்கு வந்து கட்சி உருவாகி ஒவ்வொரு கிளை வரைக்கும் போய் இன்னைக்கு மிகப்பெரிய அசைக்க முடியாத தமிழ் தேசிய தளத்தில் ஒரு நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்னைக்கு இருக்குது. அதாவது ஒரு கட்சிக்குன்னா ஒரு வரலாறு வேணுண்ணே, ஒரு வரலாறு வேணும். இந்த பிரச்சனைக்காக இந்த கட்சி உருவாச்சு, இல்லை இதை எதிர்க்கிறதுக்காக இந்த கட்சி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாற்று தெளிவு வேணும். ஆனால் நீங்கள் உங்கள் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவனை மாவட்ட செயலராக போடுறீங்க, உங்களுக்கு உங்கள் பேரை வந்து நெஞ்சில் பச்சை குத்துனவனுக்கு வட்ட செயலாளராக கொடுக்குறீங்க, உங்கள் முகத்தை பின்னாடி முதுகில் வரைஞ்சிக்கிட்டவனுக்கு ஒன்றிய செயலாளருக்கு கொடுக்குறீங்க. இது எப்படி நான் அரசியல் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது, ஒரு லெஃப்ட் பாண்டின்னு ஒரு உங்கள் இதில் ஒரு நிர்வாகி, அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர். வெக்கமாக இருக்குது எனக்கு அவர் பேரை சொல்கிறதுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, சாட்டைக்கு வந்து சவால் விடுறாரு. அதாவது வந்து தேனியில் காலை வச்சு பாரு, நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுறேன் பாரு, நீ இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னாரு. ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிற பேச்சா அது சொல்லுங்கள்? ஒரு அடிப்படை வேணாமா? ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பிரபலமான ஒரு முகம் வந்து சாட்டை அண்ணன், அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு. அதாவது மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் அவர் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் பாண்டியன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் இன்னும் தேனியில் காலை வச்சா என்னமோ பண்ணுவேன், வெக்கமாக இருக்குது அவர் சொல்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிற பேச்சாங்க? அதாவது அவர் விமர்சிக்கிறாருல்ல, விமர்சிக்கிற மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்கிறான். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, வரும்போது மக்களுக்கான சேவையை ஒன்று ஒன்றா செய்யுங்க. 2 வருஷம் ஆச்சு, 3வது ஆண்டு நீங்கள் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த 3 ஆண்டில் நீங்கள் விஜய் அதை பேசின வார்த்தைகள் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், மொத்தமாக 1 மணி நேரம் கூட வராது. ஒரே 1 மணி நேரம் கூட இந்த மக்களுக்காக அவர் வந்து பேசலை. அவரை வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆக்கலான்னு பார்க்குறீங்க. அந்த ஏமாற வந்து தயாராக இருந்தாங்கன்னா ஏமாத்துறவங்க இன்னும் தெளிவாக இருப்பாங்கங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பாவப்பட்ட மக்களை வந்து ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கலாங்கிற மாதிரி ஒரு கனவுல இருக்கீங்க. உங்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது, பலிக்கவும் விடமாட்டோம். நாங்கள் இருபது வரைக்கும் அது நடக்காது. இங்கே நாம் தமிழர் ஆட்சி தான், தமிழ் தேசியம் தான் மலரும். உங்களை மாதிரி இங்கே இந்த எப்படி சொல்கிறது, திராவிடமும் தேசியமும், அதாவது கருவாட்டு குழம்பும் பொங்கலும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது வந்து தமிழ்நாடு, தமிழ் தேசியத்துக்கான நாடு. இது விரைவில் எங்கள் ஆட்சி தான் இங்கே மலரும், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க.